இந்த பயணம் சட்டசபை தேர்தலிலே வெளிப்பட வேண்டும். சட்டசபை தேர்தலிலே நமக்கான தலைவர்களை தேர்ந்தெடுப்பதிலே அது வெளிப்பட வேண்டும். வெற்று பணத்திற்காக விளம்பரத்திற்காக உங்கள் ஓட்டை நீங்கள் விற்க போகிறீர்கள் என்று சொன்னால் உங்களை விட மோசமான ஒரு பிரதி இருக்க முடியும். வெற்று பணத்திற்காக எனக்கு இவன் 1000 கொடுக்கிறான், இன்னொருவன் 2000 கொடுக்கிறான், இன்னொருவன் 3000 கொடுக்கிறான், இன்னொருவன் 5000 ஏற்கனவே கொடுத்து விட்டான் என சொல்லி அதற்காக நாம் தேவையில்லாத ஒரு தலைவர்களுக்கு, வெற்று தலைவர்களுக்கு ஓட்டு போட போகிறோம் என சொன்னால் இயேசுவினுடைய துணிவையும் பணிவையும் அவர்களில் பார்க்க முடியாது. இயேசுவிடம் இருந்த அந்த துணிவு, அந்த பணிவு இந்த சட்டசபை தேர்தலிலே யாரிடம் இருக்கும்? யார் நமக்கான ஒரு பொறுப்புள்ள ஒரு தலைமைத்துவத்தை வழங்குவார்கள்? யார் ஒரு மதச்சார்பில்லாத ஒரு அரசை அமைப்பார்கள்? எப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் நமக்கு அமைய வேண்டும் என்பதை நாம் யோசித்து